அடி தாங்க முடியாமல் கதறி அழுத எம்ஜிஆர், கைதட்டி ரசித்த மக்கள். நடந்தது என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். குழந்தை நட்சத்திரமாக நாடகத்தில் அறிமுகமான எம்ஜிஆர் பல இன்னல்களை சந்தித்த நிலையில் உண்மையிலேயே அடித்தாங்க முடியாமல் அழுதபோது சிறுவன் எம்ஜிஆர் நன்றாக நடிக்கிறார் என்று பலரும் பாராட்டியுள்ளனர் என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாகும். அதாவது, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியில் கேரளாவில் நீதிபதியாக பதவியில் இருந்த கோபால மேனன் என்பவர் மிகவும் நேர்மையான ஒருவராக இருந்துள்ளார். இதனால் அவருக்கு பல சோதனைகள் வர ஒரு கட்டத்தில் அந்த நீதிபதி வேலையே வேண்டாம் என்று விட்டுவிட்டு கல்லூரி பேராசிரியராக இலங்கையில் சில ஆண்டுகள் அவர் வேலை செய்து வந்தபோது 1917ஆம் ஆண்டு எம்ஜிஆர் பிறக்கிறார். எம்ஜிஆருக்கு 2½ வயது ஆகும்போது தந்தை கோபால மேனன் இறந்து போகிறார். தந்தை கோபால மேனன் இறந்த சோகத்தில் எம்ஜிஆரின் மூத்த அண்ணன், 2 அக்கா என 3 பேரும் மரணமடைந்து விடுகின்றனர். இதன் காரணமாக எம்ஜிஆரின் தாய் சத்யபாமா தன்னுடைய மகன்கள் சக்கரபாணி, எம்ஜிஆர் ஆகிய இருவருடனும் கடுமையான வறுமையில் போராடி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் தந்தை கோபால மேனன் மூலமாக பல உதவிகளை பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற வேலுநாயர் என்பவர் எம்ஜிஆர் குடும்பத்திற்கு உதவி செய்ய வருகிறார். நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த அவர் கும்பகோணத்தில் இருந்ததால் எம்ஜிஆர் அம்மாவிடம் பேசி, அக்கா, நீங்கள் கும்பகோணம் வந்துவிடுங்கள் என்று அழைத்து வந்து விடுகிறார். கும்பகோணத்திற்கு வந்தவுடன் எம்ஜிஆர் மற்றும் அவரது அண்ணன் சக்கரபாணி ஆகிய இருவரும் குடும்ப வறுமை காரணமாக வேலுநாயருடன் நாடகங்களில் நடிக்கச் சென்றுள்ளனர். வேலுநாயர் வேலை பார்த்த மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனியில் அபிமன்யு என்ற நாடகத்தை தொடங்குகிறார்கள். அந்த நாடகத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆட்கள் தேவைப்படும் போது வேலுநாயர் எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியை அழைத்து செல்கிறார். அந்த நாடகத்தில் குழந்தையாக அறிமுகமாகி அங்கிருந்து ஒரு நடிகனாக தேறி வருவது என்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. காலை 5 மணிக்கே எழுந்து அனைத்து பயிற்சிகளையும் பெற்றுள்ளார் எம்ஜிஆர். அப்போது எம்ஜிஆருக்கு நாடகத்தில் ஆசிரியராக இருந்தவர் காளி என் ரத்னம் என்பவர். அவரிடம் அடிவாங்கியே நடிப்பு மற்றும் வசனம் பேசுவது உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளார் எம்ஜிஆர். அதன் பிறகு மகாபாரதத்தில் ஒரு சிறுவன் கேரக்டரில் பாம்பை பார்த்து பயப்படும் கேரக்டரில் நடித்திருக்கிறார். இந்த கேரக்டரில் எம்ஜிஆர் பாம்பை பார்த்து பயந்து ஓடிய போது மற்றொரு நடிகர் மீது மோதி விழுந்து அழுது விடுவார். இதையும் நடிப்பு என்று மக்கள் சிரித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நல்லதங்கால் என்ற நாடகத்தில் 7வது பிள்ளையாக நடித்துள்ளார் எம்ஜிஆர். அப்போது தனது அம்மா நல்லதங்கால் தன்னை கிணற்றில் தூக்கி வீச வரும்போது எம்ஜிஆரின் நடிப்பை பார்த்து மக்கள் கைத்தட்டியுள்ளனர். இதை பார்த்து வியந்து போன எம்ஜிஆர் அடுத்து என்ன நடிப்பது என்று தெரியாமல் அப்படியே நிற்க, அப்போது அருகில் திரைக்கு பின்னால் இருந்த ஒரு வாத்தியார் எம்ஜிஆரை அழைத்து கையில் வைத்திருந்த பிரம்பால் அடித்துள்ளார். அடிதாங்க முடியாமல் அழுத எம்ஜிஆர் அடுத்த பக்கம் செல்ல அங்கு ஜால்ரா தட்டும் ஒருவரும் எம்ஜிஆரை அடித்துள்ளார். இப்படி நாடக வாத்தியார்களிடம் அடி வாங்கி கொண்டு உண்மையிலேயே அழுது எம்ஜிஆர் அந்த காட்சியில் நடித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது அந்த நாடக ஆசிரியரான காளி என் ரத்னம் என்பவர் எம்ஜிஆர் தொடையை பிடித்து கிள்ளிய போது வலி தாங்க முடியாத எம்ஜிஆர் அம்மா என்று கத்தி கதறி அழ முதுகில் அடித்து போய் நடி என்று தள்ளிவிடுகிறார். அதன் பிறகு எம்ஜிஆர் நடித்த நாடகம் முடிவுக்கு வருகிறது. அடி தாங்க முடியாமல் கதறி அழுத எம்ஜிஆர் அழுவது போல் சிறப்பாக நடிக்கிறார் என்று மக்கள் பலரும் கைத்தட்டி ரசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாடக ஆசிரியரின் அடித்தாங்க முடியாமல் கதறி எழுத எம்ஜிஆர் சிறப்பாக நடிக்கிறார் என்று கைத்தட்டி ரசித்த மக்கள் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.